லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. மகனையும் மருமகளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் வள்ளியம்மா. நாச்சி முத்து. அப்பா அம்மா, அப்பா அம்மா பேசுறாங்கப்பா. அம்மா இப்படிப்பட்ட அப்பா அம்மாட்ட பொய் சொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? நீங்க சொன்ன தீர்ப்பு ஒரு பக்கம் நியாயமாவும் இருக்கு, அதே நேரம் இன்னொரு பக்கம் தப்பாவும் தெரியுது மாமா. தப்பா தப்பா தெரியுதா? இல்ல மாமா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சொல்றேன். ஒருத்தவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்கள பொய் சொல்ல வைக்குது. அந்த சந்தர்ப்பம் தான் உண்மையையும் பொய்யாக்குறது. மாமா, பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயிர்க்கும் எனில் அப்படின்னு திருக்குறளை திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சொல்ற பொய்யால ஒருத்தவங்களுக்கு நன்மை நடக்கும்னா அந்த பொய்யை நம்ம சொல்லலாம். எதையுமே நம்ம ஆராயாம நீங்க சொன்ன தீர்ப்பை பத்தி என்கிட்ட கேட்டா நான் அதை பத்தி எப்படி மாமா சொல்ல முடியும்? மாமா, நான் ஏதோ அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கேட்டதுக்கு தான் நான் என் பக்கத்து விளக்கத்தை சொன்னேன். நான் சொன்னது சரியா மாமா? நீ சொன்னது என்ன சிந்திக்க வச்சது உண்மைதான். ஆனா என்னதான் இருந்தாலும் பொய் சொன்னதுக்கு நீ 1000 உதாரணம் சொல்லி 1000 சப்பக்கட்டு கட்டினாலும் இந்த நாச்சி முத்தோட அகராதியில பொய் தான். பொய் சொன்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது மன்னிக்க முடியாத குற்றம் தான். காஃபி தண்ணி போடுறேன்னு சொன்னீங்களம்மா, போட்டு எடுத்துக்கிட்டு வாமா. பொய் சொன்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது மன்னிக்க முடியாத குற்றம் தான். ஆனா மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொல்றது குற்றம் இல்லை. அண்ணே, என்னது அது? ஒண்ணும் இல்லையே.
அதானே பின்னாடி வச்சிருக்கிய. ஒண்ணு இல்ல சொல்றேன்ல. டேய் டேய் இரு இரு. ஒண்ணு இல்லடா. என்னண்ணா இது? ஏய் ஏய் கதிரு இரு. அண்ணா டேய் டேய் டேய். அண்ணா இங்க வாங்கண்ணே. டேய் இரு தம்பிகளா, அண்ணா ஒண்ணு இல்லண்ணா. நீங்க வர. அண்ணா வாடா. டேய், விடுடா. சின்ன பசங்க மாதிரி சண்டை போடாதீங்கடா. என்னன்னு சொல்லு. அண்ணா டேய் 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 தம்பிகளா நில்லுங்கடா. அண்ணா என்னடா கோயில்ல பிரச்சனை? என்ன இருக்குன்னு கேட்டு சொல்லு. டேய் கூடனா தம்பி கேக்குறான்ல. டேய், 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 டேய். என்ன விடுங்க. என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? அவன் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான், தம்பி கேக்குறான். கொடுக்க ஏன்னா மாட்டேன். அண்ணன் தம்பி நாயிட்டாலும் இப்படித்தான் அடிச்சுக்குவீங்களா? டேய் என்னங்க? வெற்றி. டேய், என்னடா டேய், என்னாச்சு? எது வந்தாலும் காட்டிடுறேன்டா காட்டேன்டா. வாங்கிட்டு வந்திருக்க என்னன்னு காட்ட சொல்லுங்க நீ. ஏமா நாட்டாம என்னால இந்த வீட்டுல தீர்ப்பு சொல்ல முடியலமா, நீ தீர்ப்பு சொல்லுமா. என்னமா வாங்கிட்டு வந்தா இவங்க ஏதாவது கேக்குறாங்க, அவன் காட்ட மாட்டேங்கிறான், இதாம்மா பிரச்சனை. தீர்ப்பு சொல்லு நீ. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காட்டுங்க உங்களுக்கு. என்னங்க காட்டுங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா இரு. கொடுங்க உங்களுக்கு. கேக்குறாங்கல்ல? ஒண்ணு இல்ல லட்சுமி. அது சரி, என்னன்னு தான் காட்டு. இதுக்கு தீர்ப்பு உங்க யாராலையும் சொல்ல முடியாது. இதுக்குரிய தீர்ப்பை நானே சொல்லிடுறேன். அவன் கையில் இருக்கிறத புடுங்கு புடுங்கு புடுங்கு. பிரி என்னன்னு பாரு. பிரி வெளியேடு வெளியேடுறா. ஐ அல்வா அண்ணே மல்லிகைப்பூ என்னடா அது? மா, அது அப்பா அந்த பத்மினி அக்கா இருக்காங்கல்ல, ஆ, அவங்க கொடுத்தாங்க. பத்மினி அக்கா திருப்பூர் போய் 1 மாசம் ஆச்சுதே கண்ணா. அவ அங்க இருந்துகிட்டு இங்க உனக்கு எப்படி கொடுத்தா? அண்ணே ஏய், அண்ணே ஆ, இங்க வாங்கண்ணே. என்னடா எதுக்குண்ணே எல்லா படத்துலயும் மல்லிப்பூவும் அல்வாவுமே கொடுக்குறாங்க? அந்த கன்றாவி படத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. என்னப்பா அண்ணா இப்படி சொல்லிட்டு போறாரு? இந்த படம் பாக்குறதுல முதல்ல நிறுத்து. நீ எப்ப பாக்கணும்னு நான் சொல்றேன், அப்புறம் பாரு. ஆ. என்ன என்ன இது? அல்வா மல்லிகைப்பூ. ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் இப்படி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதுவும் இல்லாம அப்பா அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம இதை மறைச்சு உனக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இருக்கிற கிக் இருக்கே, அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது. ச்சே. ஆனா இதெல்லாம் அனுபவிக்க நமக்கு கொடுத்து வைக்கல. என்ன இப்படி பாக்குற? உனக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. அப்புறம் எப்படி இதெல்லாம் அனுபவிக்க முடியும்? பிடிச்சிருக்கா? ம். எனக்கும் என் புருஷன் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். வாங்கி கொடுத்துட்டீங்க. அடிப்பாவி. பூவா பார்த்தவனே படபடன்னு பேசுவான்னு பார்த்தா கடைசியில நீயும் புருஷன்கிட்ட அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்குற பொண்டாட்டி ரகம் தானா? ஏய், எங்க சாரிங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். இத நான் வேணும்னு வாங்கிட்டு வரல. அண்ணனும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்பா ஆ? என்னங்கப்பா ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. வேலு, எனக்கு என்னமோ நம்ம வெற்றிக்கும் லட்சுமிக்கும் இடையில ஏதோ கசமுசா இருக்கிற மாதிரியே தோணுது. நீ வெற்றி கிட்ட நீக்கி போக்க விசாரிச்சு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கூட. என்னங்கப்பா நீங்க இதுல எனக்கு என்னவோ பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரி என்கிட்ட போய் ஐடியா எல்லாம் கேக்குறீங்க. நீங்களும் அவங்கிட்ட பேசி பார்த்துட வேண்டியதானே? பெத்த அப்ப நான் எப்படா போய் இதெல்லாம் அவங்கிட்ட பேச முடியும்? சரிங்கப்பா, இப்போ அவன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அவன்கிட்ட பேசி பார்க்கறேன். டேய், 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணணும்? புது பொண்டாட்டிய எங்காவது அழைச்சிட்டு போய் அப்பப்ப பூ புடவை அல்வான்னு வாங்கி கொடுத்த அசத்துன்னு இல்லையா? இதை எதையுமே அந்த பையன் செய்ய மாட்டேங்கிறானே. எனக்கு என்னமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாத மாதிரியே தோணுதேடா. நம்ம குடும்பத்தை பாத்துக்கிற லட்சுமிய நீதான் நல்லபடியா பாத்துக்கணும்னு வெற்றிக்கிட்ட எடுத்து சொல்லண்டா.
சரிங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன். ஆ ஆ. ம். இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல. வேண்டான விட்டுரு, நானே தூக்கி போட்டுறேன். வேண்டாம். அவனும் இதே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்போ என் மேல வச்சிருந்த பாசம் எங்க போச்சுன்னே தெரியல. காதல் ஊடலுங்கிற விஷயத்த என் மனசுல ஏத்தி அதை அனுபவிக்காமலே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். அதை நினைச்சு பார்த்தேன். சாரிங்க லக்ஷ்மி, உங்க நிலைமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. லவ் பண்ண வந்தா அந்த வலியும் வேதனையும் உணர முடியும். அவதான் வாழ்க்கை உலகம்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா என்ன, அவ தூக்கி போட்டு போயிட்டா. உன்னை அவ எப்படி விட்டுட்டு போனானோ அதே மாதிரி என்ன இவ விட்டுட்டு போயிட்டா. அதை மறக்கணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. நிகழ்காலத்துல நடக்கிற விஷயங்களை மறக்க கத்து கொடுத்த ஆண்டவன் நம்ம கற்பனை பண்ணி வச்சிருந்த எதிர்காலம் நமக்கு வராம போனா அதை மறக்க கத்து கொடுக்கலையே. அதாங்க பிரச்சனையே. இந்த புடவை வள்ளியம்மைக்கு நல்லா இருக்கும். மேட்ச் இல்லை. இதுவும் சரியில்லை. இது நேத்தான் கட்டினான். வள்ளியம்மா, விதிய பாத்தியா? அப்பெல்லாம் நான் வெளியே போகும்போது தினமும் வேஷ்டி சட்டையை எடுத்து கொடுப்பேன். அப்புறம் எதிரில் வந்து உன் ராசியான கையினால துண்டை எடுத்து கொடுத்து அனுப்புவேன். போற காரியம் வெற்றியா முடியும். வள்ளியம்மா, உனக்கு எப்ப இப்படி ஒரு நிலைமை ஆச்சோ அன்னையிலிருந்து நான் வெளியே போறதையும் விட்டுட்டேன். வள்ளியம்மா, உனக்கு எப்ப இப்படி ஒரு நிலைமை ஆச்சோ அன்னையிலிருந்து நான் வெளியே போறதையும் விட்டுட்டேன். வள்ளியம்மா, வள்ளியம்மா, இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னை குளிப்பாட்டி தலை சீவி பூ வச்சு அழகு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது என்னமோ தெரியல, இன்னைக்கு எதுவுமே சரியா வர மாட்டேங்குது. வள்ளியம்மா, என்னமோ தெரியல, இன்னைக்கு மனசுல ஒரே குழப்பமா இருக்கு. நான் ஒரு மடையன், உங்ககிட்ட எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு கூட தெரியாம நான் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். வள்ளியம்மா, உனக்கு எந்த சேலை கட்டினாலும் நீ அழகா தாம இருப்ப. ஏன்னா உன் அழகு அம்சமும் அந்த மாதிரிமா. இந்த சேலை இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அது இன்னைக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எதை கட்டி விடுறதுன்னு. இனிமே இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கிளம்புங்க மாமா. இல்லம்மா, நான் வந்து நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல.
சூப்பர். மருமகளும் ஒரு மகளே, மனதில் இவள் திருமகளே. லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. மாமா, அத்தைய பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்காங்க. வள்ளியம்மா, ஐயோ அது என்னமோ தெரியல, வள்ளியம்மைக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவ ஜம்முன்னு தான் இருப்பான். அவ அழகு அப்படி. நீ எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. நான் ஏதோ பேருக்கு குளிப்பாட்டி ஒரு புடவை சுத்தி பூ வச்சு விட்டுருவேன். ஆனா ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி விடுறதுக்கும் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு செஞ்சு விடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கிறது இன்னைக்கு தாமா எனக்கு தெரியுது. என்ன மாமா, என்ன போய் இப்படி பாராட்டுறீங்க? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? எனக்கு அப்பா அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அத்தை எனக்கு அம்மா மாதிரி. நான் என்ன செஞ்சுட்டேன்? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை தானே செஞ்சேன். ஆனா மாமா, அத்தை இப்படி ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கே நாட்டாமையா இருந்த நீங்க பல வருஷமா வெளி உலகத்தையே பார்க்காம இவங்க தான் உலகம்னு இருந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயே கூணி குறுகி இருந்திருக்கீங்க. தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தாரத்தையே தாயா இருந்து பாத்துக்கிறீங்களே மாமா. நீங்க செஞ்சதை விட நான் செஞ்சது ஒண்ணும் பெருசு இல்ல. அத்தைக்கு இன்னும் குளிப்பாட்டி சோறு ஊட்டி தலை சீவி விட்டு துணி மாத்தி விட்டு ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்களே. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு அத்தை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பாத்தியம்மா, நீ பேசின பேச்ச கேட்டு அவ ஆனந்த கண்ணீர் விடுறான். இனிமே அவளுக்கு முன்னால என்ன பாராட்ட வேண்டாமா. நீ எங்களை காப்பாத்த வந்த தெய்வம்மா. அத்தை அழக்கூடாதுன்னு என்ன புகழாதுன்னு சொல்றீங்க. இதுதான் தாலிக்குடி உறவோட சுகம். உண்மையான கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்யோன்யம். மருமகளே, இந்த வீட்டு உறவை வலுப்படுத்த நீங்க வந்திருக்கிய, அது நாங்க செஞ்ச புண்ணியம்மா.